Hi friends, நாம் இந்த வீடியோவில் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி LCM and HCF கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். LCM and HCF கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுறது இந்த டிவிஷன் மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இப்போ ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம் பாருங்கள். Find the LCM and HCF of the numbers 12, 16 and 36 by division method. எதோட LCM and HCF கண்டுபிடிக்கணும்? 12, 16 and 36 ஓட. இந்த டிவிஷன் மெத்தட் அப்ளை பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது நம்ம டிவைட் பண்ணுவோம். எந்த நம்பர்ஸால் டிவைட் பண்ணுவோம்னா ப்ரைம் நம்பர்ஸால் மட்டும்தான் டிவைட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரைம் நம்பர்ஸை சைடில் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரைம் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ப்ரைம் நம்பர்ஸ்னால் ஒரு நம்பர் ஒன்னாலையும் அதே நம்பராலையும் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் தான். அதாவது எ நம்பர் ஹேவ் எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ், ரெண்டு ஃபேக்டர்ஸ், ஒன்றும் அதே நம்பர் மட்டும்தான் அதுக்கு ஃபேக்டர்ஸாக இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸை தான் நாம் என்ன பண்ணுவோம், ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இப்போது இந்த ப்ரைம் நம்பர்ஸை நம்ம இதில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் ஒன் இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட் வந்து, அதனால் ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் நமக்கு 2 தான். 2, 3, 5, 7, 8, 9, 10, 11, 13, 17, 19 இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் போய்கிட்டே இருக்கும், அப்படி தானே? ஸோ இதுதான் நம்மளோட ப்ரைம் நம்பர்ஸ். நம்ம இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த 12, 16 and 36 என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா இந்த ஒவ்வொரு நம்பர்ஸையும் தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ப்ராப்ளமில் டிவிஷன் மெத்தடில் மூணையும் சேர்த்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு LCM கண்டுபிடிச்சிக்கலாம், தென் இங்கே HCF கண்டுபிடிச்சிக்கலாம். LCM 12, 16 and 36 இந்த மூணுக்குமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா பாருங்கள், இந்த ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் டிவைட் பண்ண போகிறோம். இருக்கிறதுலையே ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் யாருன்னு பார்க்கலாம், 2 தான். ஸோ இந்த 2ஆல் இதில் இருக்கிற நம்பர்ஸ் ஏதாச்சும் டிவைட் ஆகுமான்னு பார்க்குறோம். இதில் எல்லாமே டிவைட் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2வை சூஸ் பண்ணிக்கலாம். 12ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வந்துடும், 6 2s are 12, then 8 2s are 16, then இங்கே என்ன வந்துடும் 18 2s are 36. தென் அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், திருப்பியுமே நம்ம செக் பண்ண போகிறோம். இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் 2 தான். இந்த 2ஆல் இந்த நம்பர்ஸ் ஏதாச்சும் டிவைட் ஆகுமான்னு பார்க்குறோம். அகெயின் இந்த 3 நம்பருமே டிவைட் ஆகும். ஸோ அப்போ நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 3 2s are 6, 4 2s are 8, 9 2s are 18. திருப்பி என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்பில் திருப்பியும் ஃபஸ்ட்டு லோவஸ்ட் ப்ரைம் நம்பர் 2 தான். 2ஆல் இங்கே ஏதாச்சும் டிவைட் ஆகுமான்னு பார்க்குறோம். ஸோ 4 டிவைட் ஆகும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2ஆல் இதை டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆல் 3யை டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த 3 அப்படியே எழுதிக்கலாம். தென் 2 2s are 4, தென் 9ம் 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 9 அப்படியே எழுதிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகெயின் நமக்கு லோவஸ்ட் ப்ரைம் நம்பர் 2 தான். 2ஆல் இங்கே நமக்கு இந்த 2 டிவைட் ஆகும். ஸோ அப்போது திருப்பியும் 2வே சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இடையில 3 எல்லாம் மாற்றி எடுத்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாது, வரும். இருந்தாலும் இது நமக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். இருக்கிறதுல லோவஸ்ட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ரைம் நம்பர் செக் பண்ணிக்கலாம். ஸோ 3 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 3 அப்படியே எழுதிக்கலாம். 1 2 is 2, தென் 9 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 9 அப்படியே எழுதிக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்பர் 3 1 and 9. இந்த 3 1 and 9 இருக்கிற லோவஸ்ட் ப்ரைம் நம்பர் 2ஆல் டிவைட் ஆகாது மூணுமே. ஸோ அப்போ அடுத்த ப்ரைம் நம்பருக்கு வரும் 3. ஸோ 3ஆல் டிவைட் ஆகும். 3 டிவைட் ஆகும். ஸோ 1 3 is 3, இந்த 1 அப்படியே எழுதிக்கலாம். தென் 3 3s are 9. தென் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து 2 செக் பண்ண வேண்டிய தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி 2 செக் பண்ணிட்டோம். 2ஆல் நமக்கு டிவைட் ஆகாதுங்கிறதுனால அடுத்தது நம்ம 3ஆல் இங்கே செக் பண்ணிக்கலாம். இங்கே 3 தான் இருக்குது. ஸோ 3ஆல் டிவைட் ஆகும். 1 1, தென் 1 3 is 3. இப்போ எல்லாமே நமக்கு 1 ஆகிடுச்சு. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம LCMக்கு என்ன பண்ணணும், LCM is equal to இந்த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள். 2 into 2 into 2 into 2 into 3 into 3 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு LCM கிடச்சிரும். 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, தென் 3 3s are 9. ஸோ 16 வந்து நம்ம 9ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா
144. ஸோ LCM is 144. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது LCM கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 நம்பர்ஸையும் நாம் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது ப்ரைம் நம்பர்ஸால் டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்லேருந்தே செக் பண்ணுங்கள். இந்த இருக்கிற நம்பர் ஸ்மாலஸ்ட் ப்ரைமால் டிவைட் ஆகுமா? ஸோ அது டிவைட் ஆகலைன்னா அடுத்து என்னென்ன ப்ரைம் நம்பர் இருக்கோ அப்படி ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்கள். எது வரை இந்த ஸ்டெப்ஸை கண்டினியூ பண்ணணும்னா எல்லாமே 1 ஆகிற வரைக்கும் நம்ம இந்த ஸ்டெப்ஸை கண்டினியூ பண்ணணும். தென் LCMக்கு இந்த சைடில் இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தாலையும் நம்ம என்ன செய்துட்டா போதும், மல்டிப்ளை பண்ணிட்டா போதும், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதுதான் LCM. தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், HCF கண்டுபிடிக்கலாம். HCFும் இந்த சேம் ப்ரொசீஜர் இந்த மாதிரி தான் நம்ம போட்டுப்போம். பாருங்கள், 12, 16, 36 மூணையுமே இந்த ப்ரைம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி தான் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இருக்கிறதுல நம்ம இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னதுன்னா, HCF வந்து நமக்கு டிவைட் பண்ணும்போது இந்த 3 நம்பர்ஸையுமே டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் தான் நம்ம இங்கே சூஸ் பண்ணுவோம். ஆனால் LCMல நம்ம அப்படி சூஸ் பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3, 4, 9 ஸ்டெப்பில் இந்த 2 வந்து 4 மட்டும்தான் டிவைட் பண்ணும். இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், 2 வந்து சூஸ் பண்ணோம். இதுலேயும் அப்படி தான், இந்த 2 வந்து இந்த 2 மட்டும்தான் டிவைட் பண்ணும். 3, 9 டிவைட் பண்ணாது, இருந்தாலும் நம்ம 2 சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் HCF பொறுத்த வரைக்கும் இந்த 3 நம்பர்ஸ் இங்கே எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அங்கே அத்தனை நம்பர்ஸையும் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டரால் தான் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் யார், நமக்கு 2வை செக் பண்ணுறோம். 12, 16, 36 எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். 2ஆல் டிவைட் ஆகும் போட்டுட்டோம்னா, டிவைட் பண்ணிட்டோம்னா 6 2s are 12, 8 2s are 16, then 18 2s are 36. தென் அகைன் நெக்ஸ்ட்டு பார்க்குறோம், திருப்பியும் பார்க்குறோம் 6, 8, 18 எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் தான். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரைம் 2ஆல் திருப்பியும் டிவைட் ஆகும். 3 நம்பர்ஸுமே டிவைட் ஆகும். ஸோ 3 2s are 6, 4 2s are 8, 9 2s are 18. இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போது 3, 4, 9 இந்த 3 நம்பர்ஸுக்கு காமன் ஃபேக்டர் 3ஐயுமே டிவைட் பண்ணக்கூடிய ப்ரைம் நம்பர் நமக்கு இருக்கா? 2ஆல் டிவைட் ஆகாது. 3 கண்டிப்பாக 3 இருக்கிறதுனால 2ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு ப்ரைம் வந்து 3ஆல் இந்த 3 நம்பர்ஸும் டிவைட் ஆகுமா? ஆகாது. 4 டிவைட் ஆகாது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5ஆலையும் 5 சொல்லும்போது இந்த 3 and 4 விட கிரேட்டஸ்ட் நம்பராக போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து அதுக்கு மேலே எந்த நம்பர்ஸுமே நமக்கு என்ன செய்யாது, இந்த 3, 4, 9 வந்து டிவைட் பண்ணாது. ஸோ அப்போது நம்ம இந்த ஸ்டெப்போடு நம்ம என்ன செய்துக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட HCF அப்போ யார், இந்த பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காங்கிறத பார்த்து மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். இந்த பக்கத்தில் இப்போ நமக்கு இருக்கிறது 2 and 2 தான். ஸோ அப்போ நம்மளோட HCF பார்த்திங்கன்னா இதெல்லாம் வரும். இந்த 2 into 2வை மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். 2 2s are 4. ஸோ HCF 4 and LCM 144. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். LCMக்கும் HCFக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். டிவிஷன் மெத்தட்லேயும் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்மாலஸ்ட் ப்ரைம்லேருந்து ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி டிவைட் பண்ணுறோம். LCMை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு டிவைட் ஆகுனா கூட நம்ம அதை அந்த ஃபேக்டரை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் HCFை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர்ஸுக்குமே டிவைட் ஆகிற மாதிரி வரக்கூடிய ஃபேக்டரை மட்டும்தான் சூஸ் பண்ணணும். அப்படி வரலைன்னா நம்ம அந்த ஸ்டெப்போடு என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் HCF கண்டுபிடிக்கணும், இந்த சைடில் இருக்கிற ஃபேக்டர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டா போதும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் LCM and HCF. இப்போ இதே இதில் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். செகண்ட் ப்ராப்ளம், find the LCM and HCF of the numbers 9, 15 and 24 by division method. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் தான். ஏன்னா இதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸை ஒரு வாட்டி எழுதிக்கலாம். ப்ரைம் நம்பர்ஸ் யாரெல்லாம், 2, 3, 5, 7, 11, 30, 70, 19, etc. ஓகே, தென் ஃபஸ்ட்டு LCM கண்டுபிடிச்சிக்கலாம், HCF கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் 9, 15 and 24. 9, 15 and 24 இந்த 3 நம்பர்ஸுக்கும் தான் LCM கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் LCM பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் 3 நம்பருக்கும் காமனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் ஒரு நம்பர் எப்படி வேணால் நீங்கள் என்ன செய்துக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பார்த்தாலே 9, 15, 24 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம வந்து 2ஆலையும் 24 டிவைட் ஆகும். எப்படி போட்டாலும் சேம் ஸ்டெப்ஸ் தான் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் ப்ரைம்லேருந்தே சூஸ் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு 2வை சூஸ் பண்ணிக்கோங்க. 2வை சூஸ் பண்ணிங்கன்னா 9 டிவைட் ஆகாது, அப்படியே எழுதிக்கலாம்.
15 டிவைட் ஆகாது, அப்படியே எழுதிக்கலாம். 24 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 12 2s are 24. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் அகெயின் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 2. இங்கே 2 பார்த்தீங்கன்னா 12க்கு டிவைட் ஆகும். ஸோ ரிமைனிங் நம்பர்ஸை அப்படியே எழுதிக்கோங்க. 6 2s are 12. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் 6. 9 15 3 2s are 6. இப்போது இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 15 3 எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமால் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைமுக்கு போகிறோம். 3ஆல் நமக்கு டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3 3s are 9, 5 3s are 15, 1 3 is 3. ஸோ அகெயின் நமக்கு வந்து 2ஆல் இங்கே முடிஞ்சிருச்சு 2. ஸோ இதுக்கு மேலே செக் பண்ணணும்னு தேவையில்லை, கண்டிப்பாக டிவைட் ஆகிற மாதிரி வராது. ஸோ அப்போ 3 தான் இப்போ செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 3க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் டிவைட் ஆகும். ஸோ 1 3 is 3, 5 டிவைட் ஆகாது. ஸோ அப்படியே எழுதிக்கோங்க 1. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ 5ஆலேயே டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எல்லாமே 1 ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். எல்சிஎம்க்கு யாரெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவீங்க? இந்த நம்பர்ஸ் தான். ஸோ 2 into 2 into 2 into 3 into 3 into 5 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 இங்கே வந்துடும். 3 3s are 9, 9 5s are 45. ஸோ 45 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 360. ஸோ நம்மளோட எல்சிஎம் 360. ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மெத்தட் தான். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹெச்சிஎஃப்க்கு போயிடலாம். நைன் 50 24. ஸோ ஹெச்சிஎஃப்க்கு நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த 3 நம்பர்ஸுக்குமே எப்படி இருக்கணும்? காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் தான் நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணணும். 3ஐயுமே டிவைட் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டர் தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2ஐ செக் பண்ணுறோம். 2 24ஐ டிவைட் பண்ணும், பட் 15ஐ டிவைட் பண்ணாது, 9ஐ டிவைட் பண்ணாது. ஸோ 2 நமக்கு சூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் யார்? 3ஐ செக் பண்ணிங்கன்னா 3 9 15 24 எல்லாமே டிவைட் ஆகும். ஸோ நம்ம வந்து 3ஐ சூஸ் பண்ணிக்கலாம். 3 3s are 9, 5 3s are 15, 8 3s are 24. ஓகே, தென் நெக்ஸ்ட் செக் பண்ணுறோம். இப்போது 2 ஆல்ரெடி நம்ம செக் பண்ணிட்டோம், 3க்கு காமனாக வராது. ஸோ 3 ஒரு வாட்டி வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் 3ஐ செக் பண்ணுறோம். 3 செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே 5 இருக்குது. ஸோ அப்போது கண்டிப்பாக நமக்கு வந்து 3ஆல் இந்த 3 நம்பர்ஸையும் டிவைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் பார்த்திங்கன்னா 5, பட் இங்கே 3ஆலே டிவைட் பண்ண முடியல. 3 வந்து இங்கே ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குது. இந்த 5ஐ விட ஸ்மாலஸ்ட் நம்பர் இங்கே இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக 5ஆலேயுமே இதை 3ஐயும் டிவைட் பண்ண முடியாது. இதுக்கு மேலே எந்த நம்பர்ஸாலையுமே, இந்த 3க்கு மேலே எந்த நம்பர்ஸாலையும் இந்த 3ஐயும் டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா 3 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கிறதுனால அதுக்கு மேலே இருக்கிற எந்த நம்பர்ஸாலையும் அதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதோடு நம்ம என்ன செய்துக்கலாம்? ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஹெச்சிஎஃப் யார் தான் இருக்கிறது? ஒரே நம்பர் தான். ஸோ 3 தான் நம்மளோட ஹெச்சிஎஃப். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்சிஎம்க்கும் ஹெச்சிஎஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இதில் ப்ரைம் நம்பர்ஸால் டிவைட் பண்ணுறோம். ஸ்மாலஸ்ட்லேருந்தே செக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இதில் வந்து இப்போ 2ஆல் முடியாதுன்னா அதோட நம்ம 2ஐ செக் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அப்புறம் 3க்கு போயிடலாம். 3ஆல் முடியாதுன்னா அப்புறம் 3க்கு செக் பண்ண வேண்டிய 3க்கு செக் பண்ண வேண்டிய தேவையில்லை, 5க்கு போயிடலாம். ஸோ இந்த இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஸ்மாலஸ்ட்லேருந்தே போட்டிங்கன்னா. அப்போது இந்த எல்சிஎம்க்கும் ஹெச்சிஎஃப்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து டிவிஷன் மெத்தடில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.